வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பல்லி மாதிரியே இருக்கிற இந்த தண்ணீல வாழக்கூடிய பல்லிய பத்தி தான் பார்க்க போறோம். இவன் பேரு ஆக்ஸலோட்டல். ஆதார் கார்டு கொடுத்து இவன வாங்கிட்டு வந்த நம்ம பசங்க ட்ரெடிஷனலா இவனுக்குன்னு எந்த ஒரு பேரும் வைக்கல. தண்ணீலே வாழக்கூடிய சாலமாண்டர்ன்னு சொல்றாங்க. இவன் ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்தே பொறந்தது, வளர்ந்தது எல்லாம் மெக்சிகோ சிட்டில இருக்கக்கூடிய லேக் செஜிமோலோன்ற இடத்துல தான். மேட்டிங் பண்ணி முட்டை போட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தான். பார்க்க வாலோடும் தலையோடும் இருக்கிற இவன் ஒரு மீன் இல்ல. இவன் ஒரு ஆம்பிபியன். அதாவது ஃப்ராக், சாலமண்டர் மாதிரி அனிமல்ஸ் கேட்டகரியில வருவான். சின்ன சின்ன புழு, சின்ன இறால் இது போல அவன அடிச்சா யாரெல்லாம் திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவன தான் புடிச்சு சாப்பிடுவான். ஒரு குழந்தையாவே வளர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? புரியலல்ல. எக்ஸாம்பிளுக்கு தவளை இனிஷியல் ஸ்டேஜ்ல தலப்பட்றையா இருக்கும். அதாவது டேட்போல் லார்வாவா இருக்கும். அப்புறம் வால்லாம் மறைஞ்சு கை, கால் வளரும். அப்புறம் தண்ணியிலயும் இருக்கும், தரையிலயும் இருக்கும். இவன் முட்டையில இருந்து வெளியே வர்றப்ப எப்படி இருக்கானோ, அதே போல தான் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இருப்பான். இவனோட பாடி சைஸ் அப்புறம் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல உள்ள ஒரு ஃபீமேல் ஆக்ஸிடால விட்டா கண்டுபிடிச்சிடலாம். சயின்டிஸ்டுக்கு இவன ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவனுக்கு வெட்டுனா மறுபடியும் வளர்ந்துடும். அதாவது இதுங்களுக்கு ரீஜெனரேஷன் எபிலிட்டி இருக்கு. இவன் உடம்புல காயம் பட்டாலோ, பாடி பார்ட்ஸே இல்லாம போனா கூட மறுபடியும் வளர்ந்துடும். இவன் உடம்புல எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இவன தூக்கிட்டு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுங்க லார்வா ஸ்டேஜ்ல இருக்கும்போது இதோட பாடி பார்ட்ஸ்லாம் எப்படி வளருது, இது மாதிரியான மேட்டர்லாம் தெரிஞ்சுக்க இதுங்கள வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் அது என்னன்னு கண்டுபிடிச்சுட்டா, ஃபியூச்சர்ல மனுஷனோட பாடி பார்ட்ஸ் ஏதாவது இல்லாம போயிட்டா, அதையே ட்ரை பண்ணி வளர வைக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவனுக்கு கில்ஸ் இருக்கு. கில்ஸ்னா என்னன்னா, நம்ம மூக்க வச்சு எப்படி மோப்பம் பிடிக்கிறோமோ, அதே மாதிரி இதுங்க தண்ணியில இருக்கிற ஆக்ஸிஜனை டிசால்வ் பண்ணி உள்ள ஆக்ஸிஜன் எடுத்துக்கும். லைக் மீனுக்கு இருக்கிற மாதிரியே. அதனால சயின்டிஸ்டுக்கு இவன் ஒரு தங்க முட்டை விடுற வாத்து மாதிரி. நம்ம சோசியல் மீடியால பாக்குறவன் பிங்க் கலர்ல இருப்பான். அவனை கேப்பிட்டிவ் பிரீடுன்னு சொல்லுவாங்க. கேப்பிட்டிவ் மீன்ஸ் லேப்ல அக்வாரியம்ல பிரீட் பண்றவன். அதனால மின்மினி பூச்சி மாதிரி கலர் பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பான். ஒரிஜினல் பிரீடு வேட்டை கருப்பு மாதிரி டார்க் பிளாக் இல்ல பிரவுன்ல இருப்பான். அப்போதான் தண்ணியில யாராவது அட்டாக் பண்ண வந்தா ஈஸியா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கேமோஃபிளேஜ் ஆகி தப்பிக்க முடியும். கருப்பா தலையா இருக்கிற இவன் வாழ்க்கையிலயும் ஒரு கருப்பு பக்கம் இருக்கு. எனக்கு இருக்கு சொட்டை, இதுதான் எங்க வீட்டு குட்டன்னு ஜாலியா சுத்திட்டு இருந்த இவனுக்கு முதல் எதிரியே வேற யாரும் இல்ல, மனுஷங்க தான். வாட்டரை பொல்யூட் பண்ணி இவன் வாழ்க்கையும் பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஆப்பிரிக்கன் திலேப்பியா, ஏசியன் கிராப் இது போல ஃபாரின் பிரீட்ஸ் வெரைட்டி மீன்களை இவன் வாழற இடத்துல விடுறதுனால இவன் போடுற முட்டையை மட்டும் இல்லாம இவனையும் சேர்த்து சாப்பிட்டு போயிடுதுங்க. எல்லாமே அழகுதான், அது அதுக்கான இடத்துல இருக்கிற வர. நம்ம தேவைக்காக அதுங்க கூட விளையாடுறது ரொம்ப தப்புங்க. இதனால நீர்நிலைகள்ல வாழக்கூடிய வைல்ட் ஆக்ஸட்டால் அழிய போற கட்டத்துல இருக்கு. ஒரு சின்ன உயிரினத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அதனால அதை சேஃபா பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை தான். நம்ம பாத்துக்கலனாலும் அட்லீஸ்ட் அதை டிஸ்டர்ப் பண்ணாமலாச்சும் இருக்கணும். இது போல அனிமல்ஸ், பிளான்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. பாய்.